ஒன்று யோவான் அப்போஸ்தலனாகிய யோவான் மூலமாக எழுதப்பட்டது. அப்போஸ்தலனாகிய யோவான் அப்போஸ்தலர்களிலே முதன்மையானவரும் கிறிஸ்துவுக்கு நெருக்கமானவனும் இயேசுவுக்கு அன்பான சீசன் என்று அழைக்கப்பட்டவனும் பேதுரு, யாக்கோபு, யோவான் என்கிற அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய இன்னர் சர்க்கிள் மிக நெருக்கமான அந்த சீஷர்கள் ஒருவராகவும் இருந்ததை நாம் அறிந்திருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய யோவான் நீண்ட நாள் உயிர் வாழ்ந்தவர். அவர் தேசம் 90, 93, 95 வயசு வரை அவர் வாழ்ந்திருக்கலாம். அவருடைய ஊழியம், அவருடைய சாட்சியும் மிகவும் மேன்மேனதாக இருந்ததை நம்ம வேதத்துல பார்க்க முடியும். அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த நிருபத்தை எழுதும் போது அவருக்கு ஒரு 90 வயசு, 35 மேல 90 வயசு அவருக்கு இருந்திருக்கும். அவர் எபேசிலிருந்து இந்த நிருபத்தை எழுதினதாக கருதப்படுகிறது. அவர் ஆவியினால் பத்மோஸ் தீவுக்கு எடுத்துக்கொள்வதற்கு முன்பாக வெளிப்படுத்தலை, பரலோகத்தினுடைய இனி நடக்க போற காட்சியை தேவன் அவருக்கு காண்பித்து அந்த வெளிப்படுத்துதலை எழுதுவதற்கு முன்பாக அவர் 1 யோவான், 2 யோவான், 3 யோவான் ஆகிய நிருபங்களை எழுதினதாக நாம் பார்க்க முடியும். அவர் இந்த நிருபத்தை எழுதுவதற்கு ஆவியினால் தூண்டப்பட காரணமா இருந்தவைகள், அந்த நாட்கள்ல விசுவாசிகள் ஒரு தலைமுறை தாண்டி சபை கடந்து சென்று கொண்டிருக்கிறது. சபைக்குள்ளால பலவிதமான குழப்பங்கள், நெருக்கங்கள், தவறான உபதேசங்கள் அதிகமாக வருகிறது. குறிப்பாக 70வது ஏடியில நீரோ மன்னனால எருசலேம் தேவாலயம் இடிக்கப்பட்டு தரைமட்டமாக்கப்பட்டு யூதர்கள் எல்லாரும் எபிரேயர்கள் சிதறடிக்கப்பட்டு அவ்விதமாக அநேகர் கொல்லப்பட்டு எல்லாவற்றையும் இழந்து மிகவும் பாடுகளுக்கு நேராக கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இன்னும் விசுவாசிகளும் நீரோ மன்னன் மூலமாக மிகவும் பர்சிக்யூஷன், மிக பெரிய பாடுகளும் சிதறடிக்கப்பட்டு அங்கங்கே துரத்தப்பட்டார்கள். அவ்விதமாக அங்கங்கே சென்றவர்கள் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்து அங்கங்கே கர்த்தரை ஆராதித்து சபைகளும் பெருகுகிறது. ஆனால் உண்மையான விசுவாசிகள் கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தை அறிவித்து இன்னும் விசுவாசிகள் இயேசு கிறிஸ்துவிடத்துல சேர்க்கப்பட்டு கொண்டு வருகிறார்கள். ஒரு சைட்ல விசுவாசத்துல இருந்து கொண்டவர்கள் தவறான உபதேசங்களினால கர்த்தரை விட்டு பின்வாங்கினவர்களாக, கர்த்தருடைய வருகையை குறித்த கேள்விக்குறியுடையவர்களாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே அவர்கள் அழைத்த அழைப்பு, பாதுகாப்பு, பராமரிப்பை குறித்த அநேக விதமான கேள்விகள் அவர்களுக்குள் எழுப்பப்பட்டது. காரணம், பலவிதமான தவறான உபதேசங்கள் அங்கே வந்தது, குழப்பங்கள் ஏற்பட்டது. இது நிமித்தம் குழப்பங்கள் வரும்போது, ஐக்கிய குறைவு ஏற்படும் போது என்ன நடக்கும் என்று சொல்லும் போது, விசுவாசிகள் அர்ப்பணித்து வாழ்வது தடைபடும். கமிட்மெண்ட் வில் பி டிக்ளைன். ஆண்டவருக்காக உண்மையா இருந்து வாழக்கூடியவர்கள் பலவீனப்படுத்தப்படுவார்கள். ஆனாலும் என்ன நடந்தாலும் ஆண்டவருக்காக உண்மையுள்ளவர்களாக, உறுதியுடையவர்களாக நிலைத்திருக்கிறவர்கள் என்றைக்கும் இருந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அப்படிப்பட்டதான ஒரு குழப்பமான பிசிக்கலி கூட சிதறடிக்கப்பட்டு அப்படி கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. ஸ்பிரிச்சுவலியும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் தவறான உபதேசங்கள், குழப்பங்கள், அப்படி சபையை பல விதத்துல துன்பப்படுத்துகிறதான சூழ்நிலை அந்த நாட்கள்ல காணப்பட்டது. நீங்க பாருங்க, இன்னும் அப்போஸ்தலனாகிய யோவான் உயிரோடு இருக்கிறார். சபை ஒரு தலைமுறை தாண்டி கொஞ்சம் தான் போயிட்டு இருக்குது. 1வது நூற்றாண்டிலேயே சபைக்குள்ளால இப்படிப்பட்ட பிரிவினைகள், பிரச்சனைகள், தவறான உபதேசங்கள், தவறான டீச்சிங்ஸ், இப்படி நிறைய காரியங்கள் வந்திருக்கும் போது 2000 ஆண்டு தாண்டி வந்திருக்கிற நாம் எப்படிப்பட்ட சபைகள் இன்றைக்கு எப்படிப்பட்ட நிலைமைகள்ல, எப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல இருக்க முடியும் என்பதை நாம் பார்க்க வேண்டும். நாம் எச்சரிக்கையோடு கர்த்தரையும் அவருடைய வார்த்தையும் தெளிவாக பின்பற்றுதல உறுதியுடையவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு அஸ்திபாரம் கிறிஸ்து, நம்முடைய வாழ்க்கைக்கு வெளிச்சம் வேத வசனம், எழுதப்பட்ட வேத வசனம். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல், இந்த புஸ்தகத்துக்கு வெளியே எதையுமே நாம் யோசிக்க கூடாது. இதுக்குள்ளால வேத வசனத்துல போய் ஆராய்ந்து அறிந்து சிந்தித்து அவருடைய பின்னணிகள், அது என்ன நோக்கத்துக்காக எழுதப்பட்டது என்பதை அறிந்து, அல்லது கற்றுக்கொண்டவரிடத்துல போய் விசாரித்து, மூத்த விசுவாசிகளிடத்துல, வேதத்தை போதிக்கிற இடத்துல கேட்டு அதனுடைய அர்த்தத்தை புரிந்து, வேத வசனத்துல சொல்லப்பட்டபடி
நாம் நம்முடைய விசுவாசத்துல வளர வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. சோ இங்க நம்ம பார்க்கும்போது அப்படிப்பட்ட சூழ்நிலையில அப்போஸ்தலனாகிய யோவான் அன்றைக்கு இருந்த சபைக்கு விசுவாசிகளுக்கு சொல்லுகிறாரு, ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவினிடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை குறித்த அநேக விதமான தவறான பிரசங்கம், கேள்விகள், அவர் மரித்தார் உயிரோடு எழும்பவில்லை என்று சொல்லுகிற ஒரு கூட்டம், இன்னும் ஒரு கூட்டம் அந்த எருசலேம் முடிக்கப்பட்டு தரமாக்கப்பட்டு அதற்கான குற்றச்சாட்டை நீரோ மன்னன் அன்றைக்கு இருந்த சபை விசுவாசிகள் மேல் சாட்டினார். அதன் நிமித்த விசுவாசிகள் மிகுந்த உபத்திரவத்துக்கு நேராக கடந்து சென்ற போது கிறிஸ்து விசுவாசத்தை குறித்த அநேக கேள்விகள் என்பன. சிலர் கிறிஸ்து வந்து விட்டார் அப்படி என்று சொல்ல ஆரம்பிச்சாங்க. இப்படி நிறைய காரியங்கள் இருக்கும் போது யோவான் அந்த சூழ்நிலையில் அவர்களுக்கு சொல்லுகிறாரு, மிக தெளிவாக இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு சாட்சியை, அவர் யார் என்பதை குறித்தும், நாங்கள் விசுவாசிக்கிறவர், நாங்கள் பிரசங்கிக்கிறவர் யார் என்பதை குறித்து மிக தெளிவாக சொல்லுகிறாரு. ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும். அப்போ யோவான் தன்னுடைய சுவிசேஷத்திலும் முதல்ல சொல்லும் போது யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தோடு ஒரு வாசிப்போம். ஓகே, ஆதியிலே வார்த்தை இருந்தது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து ஆதியிலே வார்த்தை இருந்தது என்று சொல்லுகிறாரு. இங்கே ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கண்டதும் கேட்டதும் நோக்கி பார்த்ததும் தொட்டதும் இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவிடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமாயிருக்கிற நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று அவர்கள் பிரசங்கிற சுவிசேஷம், அவர்கள் விசுவாசிக்கிற சுவிசேஷம், அவர்களுக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பை இரட்சிப்பை குறித்த சுவிசேஷம். இயேசு கிறிஸ்து அவர் ஆதியிலே தேவனாய் இருந்தவர், தேவனிடத்தில் இருந்தவர், தேவன் தேவகுமாரனாக மாம்சத்துல நம்முடைய பாவங்களுக்காக வந்தார். நாங்கள் கண்டோம், பார்த்தோம், தொட்டோம், கேட்டோம், அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் என்று மிக தெளிவாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அவர்னால் உண்டாகிறதான பாவ மன்னிப்பையும் அவரை விசுவாசிக்கிறதுனால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால் உண்டாகிறதான தெளிவான பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் குறித்து தெளிவாக சாட்சி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். 1 யோவான் 4வது அதிகாரம் 14வது வசனத்தோடு ஒரு வாசிப்போம். இங்கே சொல்லுகிறார், பிதாவானவர் குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சியிடுகிறோம். இதைத்தான் யோவான் சொல்லுகிறாரு. நாங்கள் விசுவாசிக்கிறது, நாங்கள் சாட்சியா இருப்பது, உங்களுக்கு அறிவித்தது, நீங்களும் விசுவாசித்தவர்கள் அதனுடைய பலன் இது. நித்தியம் பாவ மன்னிப்பாகிய மீட்பு, பரலோக நித்திய பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்று நித்திய ஜீவனை உடையவர்களாக இருக்கிறீர்கள். இன்னும் நாங்கள் பிரசங்கிக்கிறது அதே, அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு நிச்சயமாக உண்டு என்பதை மிக தெளிவாக சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுகள் என்பது, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தினால சத்தியத்து நிமித்தம் வருகிற பலவிதமான நெருக்கங்கள், பாடுகள் எல்லா காலகட்டங்களிலும் இருந்து கொண்டிருக்கிறது, இன்றைக்கும் இருக்கிறது. ஒருவேளை நாம் இன்றைக்கு விசுவாசிகளாக ஒரு சேஃப் சோன்ல இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இந்திய தேசத்துல பார்க்கும்போது எவ்வளவோ விசுவாசிகள், எவ்வளவோ சுவிசேஷம் அறிவிக்கிறவர்கள், உண்மையானவர்கள் படுகிற கஷ்டங்கள், பாடுகள் இந்திய தேசத்திலும் அதிகம் இருந்து கொண்டிருக்கிறது. உலகளவிலும் பல நெருக்கங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவைகள் ஒரு நாளுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை
கிறிஸ்துவனுடைய வசனங்களை பொய்யாக்காது. அவர் எல்லாவற்றையும் அறிகிறார், காண்கிறார். தன்னுடைய மகிமைக்கென்று அவர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்து எல்லாவற்றிலும் மகிமைப்படுகிறவராக இருக்கிறார். இங்கே இன்னும் யோவான் சொல்லும் போது நாங்களும் விசுவாசிக்கிறவரும் நாங்களும் உங்களுக்கு பிரசங்கிக்கிறவருமாகிய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து அவர் சரித்திரபூர்வமான உண்மை உள்ளவர். தெய்வீக நிலைமையில் அவர் ஆதியிலே இருந்தவரும் தேவனோடு இருந்தவர். அவர் வேத வசனத்தின்படி மாம்சத்தில் வெளிப்பட்டு பாவமில்லாதவராக இருந்து நாங்கள் கண்டு எங்களோடு இருந்து நாங்கள் பார்த்த அவர் கல்வாரி சிலுவையில மரித்ததை பார்த்தோம், அடக்கம் பண்ணப்பட்டதை பார்த்தோம். அவர் உயிரோடு எழுப்பப்பட்ட கிறிஸ்துவை நாங்கள் பார்த்தோம். அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். அவர் கல்லே கடற்கரையிலிருந்து பரத்துக்கு எடுத்து பரலோகத்திற்கு எடுத்து செல்லப்படும் போது நாங்கள் கண்டோம். அவர் மீண்டும் வருவார். அந்த ரட்சகரை நாங்கள் அறிவிக்கிறோம், அந்த ரட்சகரை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாம் விசுவாசிக்கிற கிறிஸ்து தேவகுமாரன். அவர் எல்லாவற்றையும் படைத்தவர், அவர் ஆதியில் இருந்தவர். மாத்திரமல்ல, அவரே இந்த உலகத்தின் சரித்திரமாக இருக்கிறார். History is his story. மனிதன் படைப்பிலிருந்து இன்றைக்கு வரையிலும் ஒவ்வொரு பின்னணிகளை நிகழ்வுகளையும் பார்க்கும்போது தேவன் தமக்கென்றும் தன்னுடைய மகிமைக்கென்றும் நம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவ மூலமாக அநேகர் மீட்கப்பட வேண்டும் என்பவே உலகத்தை ஆளுகை செய்து நடத்தி கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறார். அந்த தேவனிலே விசுவாசமா இருக்கிற நாம் தைரியமா இருப்போம், திடமனதா இருப்போம். அவர்ல இருக்கிற உண்மைகளை நாம் தெளிவாக விசுவாசித்து தைரியமாய் வாழுவோம். அந்த கிறிஸ்துவை நாமும் சாட்சியாக அநேகருக்கு அறிவிப்போம். 3வது வசனத்தில் நீங்கள் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறவரை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. விசுவாசத்திலே பலவீனம் அடைந்து பின்வாங்கி போயிருக்கிறவர்களை மீண்டும் அவர்களோடு ஐக்கியப்படும்படியாக அவர் அழைக்கிறார். நீங்கள் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படி நாங்கள் கண்டும் கேட்டு இருக்கிறவர்களை உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஏற்றுக்கொண்டவர்களும் மீண்டும் அந்த சுவிசேஷத்தினார வரவும், அந்த விசுவாசம் இல்லாத இருக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவிலே விசுவாசம் வைத்து விசுவாசிகளோட ஐக்கியத்திலே கடந்து வரும்படியாக அப்போஸ்தலனாகிய யோவான் அழைப்பை கொடுக்கிறார். ஏனென்றால் மனம் திரும்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே விசுவாசம் வைத்து நாம் விசுவாசிகளோட ஐக்கியமாகிறது நிமித்தமாக நம்முடைய ஐக்கியம் யாரோடு வருகிறது? பிதாவோடும். இயேசு கிறிஸ்துவிலே நாம் பிதாவிலும் குமாரனும் பரிசுத்த ஆவியினும் நாம் தெய்வீகத்தோடு ஒன்றிணைக்கப்பட்ட உறவுடையவர்களாக நாம் மாற்றப்படுகிறோம். நம்முடைய ஐக்கியம் கிறிஸ்துவிலே தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை வெளிப்படுத்துகிறதாக இருக்க வேண்டும். நாம் ஏன் ஒருவருக்கொருவர் ஐக்கியத்திற்காக நாம் அநேக மாம்ச பிரகாரமான காரியங்களை விட்டு கொடுத்து கீழ்ப்படிந்து நாம் ஐக்கியத்தை அன்பை வெளிப்படுத்த வேண்டும்? ஏனென்றால் அது நம்முடைய தெய்வீக உறவை வெளிப்படுத்தக்கூடிய ஐக்கியம். யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 21வது வசனத்தை ஒரு வாசிப்போம். அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரத்தை பிரிஸ்ட்லி இன்டர்செஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஆசாரியனாக விண்ணப்பம் பண்ணுதல், வேண்டுதல் பண்ணுதல். நமக்கு பிரதான ஆசாரியரான கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக தன்னை சிலுவையில ஒப்பு கொடுத்து நம்மை மெய் தேவனோடு பிதாவோடு ஒப்புரவாக்கிறவர். அந்த விண்ணப்பத்துல
அவர் சொல்லும்போது நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் நம்மிலே ஒன்றாயிருக்கும்படி இயேசு கிறிஸ்துவிலே விசுவாசமாயிருக்கிற நம்முடைய ஐக்கியம் கிறிஸ்துவிலும் பிதாவிலும் பிதாவாகிய தேவனோடு கூட குமாரனா இயேசு கிறிஸ்துவ மூலமாக இருக்கிறது. அந்த ஆவிக்குரிய ஐக்கியம் உலகத்துல நம்முடைய ஆவிக்குரிய ஐக்கியத்தை வெளிப்படுத்துகிறதாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவிலே நாம் தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிற அந்த உறவு நம்முடைய வாழ்க்கையில, சபையில, குடும்பத்துல அந்த உறவு வெளிப்படுகிறதாக இருக்க வேண்டும். குடும்பம் அர்ப்பணம் இல்லாம, சாக்ரிஃபைஸ் இல்லாம குடும்பத்துல சந்தோஷம் இருக்காது. எதிர்பார்க்கிற காரியம் நடக்கிறதுனால சந்தோஷத்தை நம்ம எதிர்பார்த்தோம்னா அந்த குடும்பத்துல சந்தோஷம் வராது. அதுபோலதான் சபை ஐக்கியத்திலும் விட்டு கொடுத்து தியாகத்தோடு நம்ம சில நேரங்கள்ல நம்ம அடிமையாகி விழுந்துதான் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும். சில நேரங்கள்ல அன்பிற்காக ஐக்கியத்திற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு முன்பாக தண்ணீரை எடுத்து கால்களை கழுவி டவல் எடுத்து துடைத்தது போல அவர் தன்னை தாழ்த்தினதனுடைய அவருடைய தாழ்மையை வெளிப்படுத்தி நாமும் ஒருவருக்கொருவர் அந்த தாழ்மையை வெளிப்படுத்த வேண்டும் என்று அவர் ஒரு மாதிரியை வைத்துக் போனதை நாமும் ஒருவருக்கு நினைத்து கிறிஸ்து இயேசுவிலே தேவனோடு நமக்கு இருக்கிற ஐக்கியம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சபையிலும் நம்முடைய குடும்பங்களிலும் வெளிப்படும்படியாக நாம் அர்ப்பணிக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த காரியம் வெளிப்படுத்துகிறது. நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. தேவனோடு ஐக்கியமாவதற்கு அடிப்படை விசுவாசம், இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசம். இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசம் உடைய நாம் அந்த ஐக்கியத்துக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறோம், அவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம். அந்த ஐக்கியத்தை நடைமுறை வாழ்க்கையில நாம் வெளிப்படுத்துவதற்கு ஒருவருக்கு ஒருவர் நம்மை தாழ்மையோடு அன்போடு ஒப்புக் கொடுக்க வேண்டும். சொல்வார், உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி இவைகள் எழுதுகிறோம். தேவன் ஒளியா இருக்கிறார், அவரிடத்தில் எவ்வளவு வேணும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாயிருக்கிறது. உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். மெய்யான சந்தோஷம் தேவனை அறிகிற அறிவினால் வருகிறது. தேவனை அறிகிற அறிவு அவர் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிற வேதத்தை அறிகிற அறிவின் மூலமாக, கிறிஸ்து அப்போஸ்தலர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறதான வேத வசனங்களின்படி உண்மைகளை நாம் விசுவாசத்தை ஏற்றுக்கொள்கிறது மூலமாக, ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறது மூலமாக உண்மையான சந்தோஷம் நமக்கு உண்டாகிறது. நம்முடைய சந்தோஷம் வேதத்தை சார்ந்திருக்க வேண்டும். கிறிஸ்துவிலே தேவன் நமக்கு தந்திருக்கிற வாக்கு தத்தங்களை சார்ந்திருக்க வேண்டும். நாம் விரும்புகிற காரியங்கள் நடந்து நாம் சந்தோஷப்படுவோமே ஆனால், நம்முடைய பிரச்சனைகள் தீர்ந்த பிறகு சந்தோஷப்படுவோமே ஆனால், அது விசுவாசத்தினால் உண்டாகுதல்ல, தேவனால் வருகிற சந்தோஷம் அல்ல. தேவனால் வருகிற சந்தோஷம் அவருடைய வார்த்தையினால் உருவாக வேண்டும். வார்த்தையின் மூலமாக அதிலே விசுவாசம் வைத்து அது வருகிற தைரியம், ஆண்டவருடைய ஜீவ வார்த்தை நமக்கு மனதையும் விருதையும் திடப்படுத்தி தைரியப்படுத்தி அதன் மூலமாக நம்மை சந்தோஷத்தை உண்டு பண்ண வேண்டும். சந்தோஷம் நமக்கு கொடுக்கப்பட வேண்டும். உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். அப்படின்னா இங்க நம்முடைய ஐக்கியம் இயேசு கிறிஸ்துவ மூலமாக தேவனோடு இருக்கிறது. நாம் உன்னதங்களிலே தெய்வீக குடும்பத்திலே அங்கத்தினர்களாக இருக்கிறோம் என்கிற அந்த நித்திய வீட்டை நினைத்து, அந்த நித்திய பாக்கியத்தை நினைத்து நாம் சந்தோஷப்பட வேண்டும்.
ஒருவேளை இன்றைக்கு நமக்கு உலகத்தில் சந்தோஷப்பட நிறைய காரியங்கள் இருக்கிறது. இன்றைக்கு நமக்கு உலக பிரகாரமாக நிறைய காரியங்கள் உண்மையிலே நம்ம குறிப்பா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிறவங்க ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. எல்லாருடைய தேவைகளும் தேவைக்கு அதிகமாக உலக பிரகாரம் கர்த்தர் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். எந்த விதமான பாடுகளும் நமக்கு விசுவாச நிமித்தமும் கிடையாது. ஆனால் அவைகளுக்கு அப்பாற்பட்டு நம்முடைய விசுவாசம், நம்முடைய சந்தோஷம், நம்முடைய எதிர்பார்ப்பு, நம்முடைய நம்பிக்கை கிறிஸ்து அவருடைய வார்த்தையை சார்ந்து அதில் நிலைத்திருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது நம்முடைய உலகத்துல எந்த நிறைவா இருந்தாலும் சில நிறைய காரியங்கள், எதிர்பாராத காரியங்கள், ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சில காரியங்கள் நம்முடைய பலனுக்கு அப்பாற்பட்டது இருந்துட்டே இருக்கும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் சில காரியங்கள் நம்மால் முடியாதது இருந்துட்டு இருக்கும். மாம்ச பலத்தினால, நம்முடைய தகுதியினால முடியாதது இருந்துட்டு இருக்கும். ஆனால் தேவனே அவருடைய வார்த்தையிலே சார்ந்து, தேவனே அவருடைய வார்த்தையிலே நம்பி, விசுவாசத்தினால் கர்த்தரை பிடித்து நாம் ஆண்டவரை சார்ந்து காத்திருக்கும் போது நாம் கவலை நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷமாக மாறும். கவலையை தரக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு ஆண்டுடைய வார்த்தை சந்தோஷத்தை கொடுக்கிறதா இருக்கு. அதற்காகவே தேவன் நம்முடைய வார்த்தையை நமக்கு தந்து நம்மை தம்முடைய வார்த்தையினால் பலப்படுத்தி ஒவ்வொரு நாளும் அவருக்கு நடத்துகிறவராக இருக்கிறார். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 9வது வசனத்தை ஒரு வாசிப்போம். 1 கொரிந்தியர் 1:9. தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவிலே ஐக்கியப்படுவதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். தம்முடைய குமாரனும் நம்முடைய இரட்சகராயிருக்கிற கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவிலே ஐக்கியமாய் இருப்பதற்கு நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அந்த ஐக்கியம் மாறாதது. அந்த ஐக்கியம் தேவனுடைய உண்மைத்தன்மை சார்ந்தது. அவர் பொய்யுரையா தேவன், அவரால் பொய்யுரைக்க முடியாது. அவர் மாறாதவர். நம்முடைய ஐக்கியம் தேவனோடு இருக்கிறது என்பதற்கு தேவனே நமக்கு சாட்சியாக அவருடைய உண்மைத்தன்மை, faithfulness of God. தேவன் தன் வழிகளிலெல்லாம் உண்மை உள்ளவர், தன் செயல்களிலெல்லாம் நீதி உடையவர். அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. அது அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே சபைக்கு சொல்லும்போது, உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார் என்ற விசுவாசத்தோடு நாம் நம்முடைய இருதயங்கள், நம்முடைய மனமும் கர்த்தருக்குள் திடப்பட்டு, கர்த்தருக்குள் தேவன் தருகிற சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நாம் நிரப்பப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. 6-7 வசனத்துல பார்க்கும்போது, நாம் அவருடைய ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனான இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நீங்க ஒளியில நடக்கிறோம்னு சொல்றீங்க, ஆனா இருளுல நடந்துட்டு இருக்கீங்க. ஏன்னா ஒளி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற வாழ்க்கை. ஒளி கிறிஸ்துவின் வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து அதை ஏற்றுக்கொண்டு அதை நம்முடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தி வாழ்கிற வாழ்க்கை. அந்த வசனத்தின்படி நான் வாழாதபடினால நம்ம எங்க இருந்துட்டு இருளில இருந்து கொண்டிருக்கிறோம், அவிசுவாசத்துல இருந்து கொண்டிருக்கிறோம், நாம் சந்தேகங்களோடு இருந்து கொண்டிருக்கிறோம். அவையில் மாற்றப்பட வேண்டும் சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். உங்களுடைய பலவீனங்களுக்காக, அவிசுவாசங்களுக்காக, பாவங்களுக்காக, ஒருவேளை உங்களுடைய பாவங்கள் தேவனோடு இருக்க ஐக்கியத்தை தடை பண்ணி இருக்குமே, ஆனால் ஆண்டோடத்துல மனம் திரும்புங்கள், அறிக்கையிடுங்கள், ஒப்புரவாகுங்கள், உங்களுடைய பலவீனங்களை சரி செய்து கொள்ளுங்கள். அவர் நீங்கள் ஆண்டோடத்துல வரும்போது மன்னிக்கிறவராக இருக்கிறார், சேர்த்துக் கொள்ளுகிறவராக இருக்கிறார். அவர் ஐக்கியம் நமக்கு சந்தோஷத்தை தருகிறவராக இருக்கிறார். நம்முடைய அந்த ஒளியின் அந்தகாரத்திலிருந்து நம்மை மீட்டு ஆச்சரியமான கிறிஸ்துவத்தில் சேர்த்தவர். பாவத்து நிமித்தமும் அறியாமை நிமித்தம் அவிசுவாசம் நிமித்தம் இருக்கிற பலவீனங்களை நம்மை விட்டு மாற்றுவார். அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது.
அவர் மாறாதவராய் இருக்கிறார் என்று வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. அருமையான சபை குடும்பங்களே, நம்முடைய விசுவாச வாழ்க்கை இன்றைக்கு நாம் ஆண்டவருக்கு முன்பாக சிந்தித்து பார்ப்போம். நாம் எவ்வளவு தேவனோடு கூட ஐக்கியமுடையவர்களாக இருக்கிறோம். அந்த ஐக்கியம் நம்மை எவ்வளவு மற்ற சபையோடு விசுவாச குடும்பங்களோடு நம்மை ஐக்கியப்படுத்தி இருக்கிறது. கர்த்தருடைய வெளிச்சத்துல நாம் வெளிச்சம் கண்டு எந்த அளவு நாம் நடந்து கொண்டு இருக்கிறோம். அநேக வாழ்க்கையில தேவனை எந்த அளவு நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். எந்த அளவு நாம் கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்க நாம் விருப்பமுடையவர்களாக, வாஞ்சியுடையவர்களாக ஆயத்தமாய் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். நாம் அவ்விதமாக செயல்பட வேண்டும் என்பதே தேவனுடைய நோக்கம். அதற்காகவே கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தெளிவாகப்படுத்துகிறது. நாம் யார், நம்முடைய ஐக்கியம் யாரோடு, நமக்கு இருக்கிறதான கிருபையின் நன்மை என்ன. நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் அவைகளை அவருடைய ரத்தம் நமக்கு மன்னிப்பை தர போதுமானதாக இருக்கிறது. இந்த நம்பிக்கையின் அடிப்படையில நாம் நம்மை திடப்படுத்திக் கொள்ள அழைக்கிறோம். விசுவாசத்துல நாம் உறுதியாக நிலைத்திருந்து வாழ நாம் அழைக்கிறோம். ஆண்டவருடைய வசனத்தை, கர்த்தரை மற்றவர்களுக்கு அறிவிக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன் ஆண்டவரே என்று இந்த ஐக்கியம் நம்மை தூண்டும்படியாக, நம்மை தூண்டக்கூடியதாக இருக்கிறதா? மனதிரும்பி நாம் ஆண்டவருக்கு நம்மை ஒப்புக் கொடுவோம். சந்தோஷமாய் விசுவாசத்தில் நிலைத்திருக்கும், கிறிஸ்துவுக்கு என்று சாட்சியாக வாழவும், தேவனோடு இருக்கிற ஐக்கியம் நம்மை கிறிஸ்து இயேசுவிலே தேவன் நமக்கு தந்திருக்கிறதான அந்த சத்தியமும் உண்மைகளும் மாறாத ஆவிக்குரிய நிலைப்பாடுகளும் நம்மை கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழவும், சாட்சியாக இருக்கவும், வழிநடத்த நம்மை ஒப்புக் கொடுப்போம். உறுதியாக